ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இனி வந்து ரொம்ப முக்கியமான டாபிக் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஓகேங்களா, இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. டே பை டே கான்வர்சேஷனுக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ அதனால் வந்து ஸ்டார்ட் டு ஃபினிஷ் வந்து ரொம்ப க்ளோஸாக வாட்ச் பண்ணுங்கள். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து இந்த சென்டென்ஸ் வந்து எப்படி ஆக்ட் ஆகுதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து தமிழில் பேசுகிறம்பொழுது என்னால் அதை செய்ய முடியுது சொல்லும் பார்த்தீங்களா, என்னால் அதை செய்ய முடிகிறது. முடியும் அப்படின்னா ஃப்யூச்சர். ஓகேங்களா, முடிகிறது அப்படின்னா ப்ரெசண்ட்டு, முடிந்தது அப்படின்னா பாஸ்ட். ஓகேங்களா, முடியும் அப்படின்றது ஃப்யூச்சர். ஓகேங்களா, இந்த ஒரு கிளாரிஃபிகேஷன் வந்து நம்மளுக்கு முன்னாடி வேணும். ஓகேங்களா, இந்த வீடியோ நம்ம ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி, இந்த கான்செப்ட் வந்து நம்ம படிக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இந்த கான்செப்ட் வந்து நம்மளுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். ஓகேங்களா, முடிகிறது அப்படின்னா ப்ரெசண்ட்டு, முடிந்தது அப்படின்னா பாஸ்ட்டு, முடியும் அப்படின்னா ஃப்யூச்சர். ஓகேங்களா, அதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற வேர்டு வந்து ஏபிள் டு. ஓகேங்களா, ஏபிள் டு அப்படின்னா நம்மளால் முடியும் அப்படின்னு சொல்கிற இடத்துல வந்து நம்ம ஏபிள் டு யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதோட சென்டென்ஸ் ஃபார்மேட் வந்து நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஓகேங்களா, ஸோ அதுக்கு இதில் நம்ம நானாக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு சப்ஜெக்ட் வரும். ஓகேங்களா, பீவப்ஸ் வரும், ஏபிள் டு ப்ளஸ் V1. ஓகேங்களா, பீவப்ஸ் வந்து ப்ரெசென்ட்டில் என்னென்ன பீவப்ஸ் இருக்குதுன்னு நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, ஸோ ஒன் மோர் டைம் வந்து நான் ரிப்பீட் பண்ணுறேன். ஆம், இஸ், ஆர். ஓகேங்களா, ஆம் வந்து ஐக்கு வரும், இஸ் வந்து ஈஸி இட்டு சிங்குலருக்கு வரும், ஆர் வந்து வி தே யூ ப்ளூரலுக்கு வரும். ஓகேங்களா, இது ஆல்ரெடி நம்மளுக்கு தெரிஞ்ச ஒன்று தான். அதனால் வந்து இது நான் ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணல. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக ப்ரெசன்ட் டென்ஸில் வந்து எப்படி ஆக்ட் ஆகுது ஏபிள் டு அப்படின்றத பார்த்துடலாம். ஓகேங்களா, ஸோ சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் வந்து ஆல்ரெடி நான் எக்ஸ்பிளைன் பண்ணது தான். சப்ஜெக்ட் வரும் ப்ளஸ் ஒரு பீவர்ப் வரும், அது வந்து ஏபிள் டு ப்ளஸ் V1. ஓகேங்களா, இது ப்ரெசென்ட்டில் எப்படி வரும்னு ஆல்ரெடி சொன்னேன். என்னால் இந்த விஷயம் வந்து செய்ய முடிகிறது. ஓகேங்களா, என்னால் இப்போ வந்து கார் ஓட்ட முடியுது சொல்ல பார்த்தீங்களா, அந்த இடத்துல என்னால் போக முடிகிறது. ஃபஸ்ட் ஒன், என்னால் போக முடியுது. ஓகேங்களா, ஸோ என்னால் இதுக்கு முன்னாடி போக முடியாமல் இருந்திருக்கும், ஆனால் இப்போ நம்ம சொல்லும் பார்த்தீங்களா என்னால் அங்கே போக முடியுது அப்படின்னு சொல்லிட்டு, அதே தான் சேம். ஐ ஆம் ஏபிள் டு கோ. ஓகேங்களா, ஐ ஆம் ஏபிள் டு கோ. கான்செப்ட் புரியுதா பாருங்கள். சப்ஜெக்ட் வந்து ஐ, பிவப் வந்து இது ப்ரெசண்ட்ன்றதுனால ஆம். ஓகேங்களா, ஏபிள் டு நம்மளோட ரூட் வெர்பு ப்ளஸ் V1 போகிறது தான் அங்கே வந்து வெர்பு. ஓகேங்களா, என்னால் போக முடிகிறது. ஓகேங்களா, கான்செப்ட் வந்து புரியுதா பாருங்கள், இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ டே பை டே கான்வர்சேஷனில் வந்து இது நீங்கள் பேசுனீங்கன்னா உங்கள் லாங்குவேஜ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஓகேங்களா, நீங்கள் வந்து கிராமர் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணி பேசுகிற ஒரு ஃபீலிங்ஸ் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஓகேங்களா, செகண்ட் ஒன் பார்க்கலாம். என்னால் பேச முடிகிறது சொல்லும் பார்த்தீங்களா, என்னால் பேச முடியுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் பார்த்தீங்களா, என்னால் இங்கிலீஷ் நல்லா பேச முடியுது அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல தான் நம்ம இது மாதிரி சென்டென்ஸ் வந்து நம்ம சொல்லணும். ஐ ஆம் ஏபிள் டு ஸ்பீக். ஓகேங்களா, ஐ எம் ஏபிள் டு ஸ்பீக், என்னால் பேச முடியுது. ஓகேங்களா, என்னால் பேச முடிகிறது. ஓகேங்களா, இது வந்து ஒன் ஆஃப் த ட்ரிக்ஸ். இந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நம்மளுக்கு வேணும். இந்த கான்செப்ட் வந்து முடியும் அப்படின்ற கான்செப்ட் பேசுகிறப்போ. ஓகேங்களா, தேர்ட் பார்க்கலாம். அவனால் ஓட முடிகிறது சொல்லுவோம் பார்த்தீங்களா, அவனால் ஓட முடிகிறது அப்படின்னு சொல்கிறப்போ ஹீ இஸ் ஏபிள் டு ரன். ஓகேங்களா, இங்கே இஸ் ஏன் வந்திருக்குன்னா ஹேம் இஸ் ஆர், அது வந்து ப்ரெசன்ட் பீவர்ப். இஸ் வந்து சிங்குலருக்கு வரும், ஹீ வந்து சிங்குலர். ஓகேங்களா, அதனால் வந்து இஸ் போட்டிருக்கோம். ஹீ இஸ் ஏபிள் டு ரன், அவனால் ஓட முடியுது சொல்லும் பார்த்தீங்களா, அவனால் ஓட முடியுது. இதே அவளால் ஓட முடியுது அப்படின்னா ஷீ இஸ் ஏபிள் டு ரன். ஓகேங்களா, அதுவும் சிங்கிளாக தான், ஆனால் ஷீ இஸ் ஏபிள் டு ரன். ஓகேங்களா, ஃபோர்த் ஒன் பார்க்கலாம், அது இன்னும் நல்லா ஈஸியாக இருக்கும். அவர்களால் விளையாட முடிகிறது சொல்லும் பார்த்தீங்களா, அவங்களால் விளையாட முடியுதுவா நல்லா அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல வந்து எப்படி பேசணும் அப்படின்னா தே ஆர் ஏபிள் டு ப்ளே, தே ஆர் ஏபிள் டு ப்ளே. இது வந்து ப்ளூரல், தேன்றது ப்ளூரல்ன்றதுனால அங்கே வந்து ப்ரெசன்ட் பியூவை வந்து ஆர் யூஸ் பண்ணுறோம். ஏபிள் டு ப்ளஸ் V1 வந்து ப்ளே, விளையாட முடிகிறது. ஓகேங்களா, அவர்களால் விளையாட முடிகிறது. ஓகேங்களா, அந்தமாதிரி இடத்துல வந்து நம்ம ஆர் ப்ளூரல் யூஸ் பண்ணுறப்போ அங்கே வந்து ஆர் வந்து யூஸ் பண்ணணும். ஓகேங்களா, தே ஆர் ஏபிள் டு ப்ளே, தே ஆர் ஏபிள் டு ப்ளே. ஓகேங்களா, ஃபிஃப்த் ஒன் பார்க்கலாம். அவளால் படிக்க முடிகிறது சொல்லும் பார்த்தீங்களா, அவளால் இங்கிலீஷ் நல்லா படிக்க முடியுதுப்பா அப்படின்னு சொல்லும் பார்த்தீங்களா, அந்த இடத்துல வந்து நம்ம இப்படி தான் பேசணும். ஷீ இஸ் ஏபிள் டு ஸ்டடி, ஷீ இஸ் ஏபிள்ஸ் டு ஸ்டடி. ஓகேங்களா, எப்படி வருதுன்னு பாருங்கள். சி இஸ் ஏபிள் டு ஸ்டடி. இதே அவனால் நல்லா படிக்க முடிகிறது அப்படின்னு வந்தால் ஹீ இஸ் ஏபிள் டு ஸ்டடி. ஓகேங்களா, அதுவால் நல்லா படிக்க முடிகிறது அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம், சும்மா சொல்லும் பார்த்தீங்களா, அதுவால் நல்லா படிக்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி இடத்துல வந்து இட் இஸ் ஏபிள் டு ஸ்டடி. ஓகேங்களா, இட் இஸ் ஏபிள் டு ஸ்டடி, அதுவால் நடக்க முடிகிறது. ஓகேங்களா, இங்கே அதுன்ற இடத்துல வந்து நம்ம டாக் எதுனா வச்சுக்கலாம். ஸோ அதனால் வந்து இட்டு. ஓகேங்களா, இட் இஸ் ஏபிள் டு வாக், அதுதான் நடக்க முடிகிறது அப்படின்னு சொல்கிறதுல வந்து இட் இஸ் ஏபிள் டு வாக். இது வந்து சிங்குலர்ன்றதுனால நம்ம ஈஸி யூஸ் பண்ணுறோம் ப்ரெசன்ட் பீவர்ப்ஸில். ஓகேங்களா, இட் இஸ் ஏபிள் டு வாக், இது வந்து ரொம்ப ஈஸியான கான்செப்ட்டு. அது இல்லாமல் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் டே பை டே கான்வர்சேஷனுக்கு. ஸோ அதனால் வந்து இதை வந்து நல்லா பை ஹார்ட் பண்ணி வச்சுங்க. ஓகேங்களா,
அதுவால் நடக்க முடிகிறது. இட் இஸ் ஏபிள் டு வாக். ஓகேங்களா, கான்செப்ட் மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க, நம்ம ஈஸியாக பேசிடலாம். ஓகேங்களா, 7th ஒன் பார்க்கலாம். எங்களால் பார்க்க முடிகிறது. ஓகேங்களா, எங்களால் வி பார்க்க முடிகிறது அப்படின்னா ஆர் ப்ரெசண்ட் வந்து ஆர் ஏபிள் டு சி. ஓகேங்களா, எங்களால் பார்க்க முடிகிறது. வி ஆர் ஏபிள் டு சி. ஓகேங்களா, கான்செப்ட் வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு வந்து லைக் பண்ணிங்க, சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுங்க. உங்களுக்கு வந்து ஃப்யூச்சரில் வந்து இன்னமும் நிறைய ட்ரிக்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ நம்ம வந்து ஈஸியாக வந்து இங்கிலீஷை வந்து எப்படி கேட்ச் பண்ணுறோம் அப்படின்றத பற்றி தான் நம்ம படிக்கிறோம். ஓகேங்களா, லேர்னிங் வேறு கேட்ச் வேறு. நம்ம கேட்ச் பண்ண போகிறோம்ல, லேர்னிங் வந்து நீங்கள் டே பை டே ஆக்டிவிட்டியில் நீங்கள் ரொட்டேஷனில் இருக்கிறப்போ கண்டிப்பாக ஆட்டோமேட்டிக்காக உங்களே அறியாமல் நீங்கள் லேர்ன் பண்ணுறீங்க. ஓகேங்களா, அதனால் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, லைக்கும் பண்ணிங்க. ஓகேங்களா, ப்ரெசென்ட்டில் வந்து நான் வந்து ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கேன். இதுவரை 7 பார்த்துருக்கோம். அந்த 7ல் வந்து ஒரு சில ஹோம்ஒர்க்ஸ் கொடுக்க போகிறேன். சரி, அது வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, உங்கள் கமெண்ட்டில் எதனா எரர் இருந்தானா நான் அப்படியே வந்து ஆன் டைம்லேயே வந்து உங்களுக்கு வந்து சஜஷன் கொடுத்து கிளியர் பண்ணி வச்சுருவேன். ஓகேங்களா, அதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட் ஒன் பார்க்கலாம். அவளால் தூங்க முடியுது சொல்லும் பார்த்தீங்களா, அவள் எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் அவளால் தூங்க முடியுதுப்பா அப்படின்னு சொல்லும் பார்த்தீங்களா. அந்த இடத்துல வந்து எப்படி நம்ம சென்டென்ஸ் வரும்னு பார்த்து சொல்லுங்கள். என்னால் அதை கேட்க முடிகிறது. ஓகேங்களா, ஒரு வாய்ஸ் சரியாக கேட்காம இருக்கும், அதை நம்மளால் அவங்க கேட்பாங்க, உனக்கு கேட்குது அப்படின்னா என்னால் கேட்க முடியுது அப்படின்னு சொல்லும் பார்த்தீங்களா. அந்த இடத்துல எப்படி இந்த சென்டென்ஸ் வரும்னு சொல்லிட்டு எனக்கு வந்து ஆன்சர் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, உங்களுக்கு நான் டைமில் நான் ரிப்பீட் பண்ணிவிடுவேன். ஓகேங்களா, உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் கைட் மாதிரியாகவும் நான் உங்களுக்கு வந்து இருப்பேன். ஸோ அதனால் வந்து உங்களோட இதுவும் வந்து எனக்கு வந்து சென்ட் பண்ணுங்கள். இது வந்து ப்ரெசென்ட் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு ஃப்யூச்சரில் எப்படி வரும், ஃபாஸ்ட்டில் எப்படி வரும்னா முடியும், முடிந்தது. ஓகேங்களா, முடிந்தது அப்படி எப்படி வரும்னா வாஸ் வேர். பி வேர்ஸ் நம்மக்கிட்ட இருக்கிறது வாஸ் வேர். வாஸ் அப்படின்றது வந்து சிங்குலருக்கு வரும், வேர் அப்படின்றது வந்து ப்ளூரலுக்கு வரும். அதாவது வந்து ஈசி இட்டு ஐக்கு வரைக்கும் வாஸ், வி தே யூ ப்ளூரல் அது வரைக்கும் வேர். ஓகேங்களா, இது வந்து பாஸ்ட் பி வெர்ப். ஆல்ரெடி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம், அதனால் வந்து ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணல. ஸோ அதனால் நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்து எக்ஸாம்பிள் போயிடலாம். ஸ்ட்ரக்சர் பாருங்கள், அதே ஸ்ட்ரக்சர் தான். இங்கே வந்து பி வெர்ப்ஸ் வந்து பாஸ்ட் பி வெர்ப்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். என்னால் வரைய முடிந்தது சொல்லும் பார்த்தீங்களா. என்னால் அந்த எக்ஸாமில் படமே வரைய முடியல, உன்னால் மட்டும் எப்படி வரைய முடிஞ்சுது அப்படின்னு சொல்லும் பார்த்தீங்களா பாஸ்ட்டில். அந்த இடத்துல நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஐ வாஸ் ஏபிள் டு ட்ரா. ஓகேங்களா, ஐ வாஸ் ஏபிள் டு ட்ரா. இதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு ட்ரிக்ஸ் ஒன்று சொல்ல ஆசைப்பட்றேன். இந்த சென்டென்ஸ் நம்ம பேசுகிறப்போ இதோட ரீப்ளேஸ் தான் நம்மளுக்கு வந்து குட். ஓகேங்களா, இதோட ரீப்ளேஸ் தான் நம்மளுக்கு வந்து குட்டு. ஓகேங்களா, அதை வந்து தனியாக டீச் பண்ணுவாங்க. நான் இந்த மாதிரி டீச் பண்ணால் உங்களுக்கு வந்து அந்த கம்பேரிசன் புரியும். நான் உங்களுக்காக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக தான் இதோட ரீப்ளேஸ் வந்து குட்டு. ஓகேங்களா, முடிந்தது அப்படின்ற இடத்துல நம்ம வந்து குட் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஐ குட் ட்ரா அப்படின்னா என்னால் வரைய முடிந்தது. ஓகேங்களா, ஐ குட் அப்படின்னா முடிந்தது, ட்ரா அப்படின்னா வரைய முடிந்தது. ஓகேங்களா, கான்செப்ட் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆனால் நம்ம குட்டு வந்து இங்கே யூஸ் பண்ண தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, ஏன்னா முடிந்தது அப்படின்னா ஐ வாஸ் ஏபிள் டு ட்ரா அது வரையும் பேசினாவே போதும். ஓகேங்களா, செகண்ட் பார்க்கலாம். அவர்களால் சாப்பிட முடிந்தது. ஓகேங்களா, அவங்களால சாப்பிட முடிஞ்சுப்பா, என்னால் சாப்பிடவே முடியல, அவங்களால சாப்பிட முடிஞ்சிச்சு அப்படின்னு தான் தெரில அப்படின்னு சொல்லும் பார்த்தீங்களா. அந்த இடத்துல நம்ம இப்படி பேசணும். தே வேர் ஏபிள் டு ஈட். தே வேர் ஏபிள் டு ஈட். ஓகேங்களா, கான்செப்ட் மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. தே வேர் ஏபிள் டு ஈட். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், அவர்களால் சாப்பிட முடிந்தது அப்படின்னா தே வேர் ஏபிள் டு ஈட். தேர்ட் ஒன் பார்க்கலாம். அவர்களால் குதிக்க முடிந்தது சொல்லும் பார்த்தீங்களா, ஜம்ப் பண்ணுறது. அவங்களால் குதிக்க முடிந்தது அப்படின்னா என்னால் குதிக்க முடியல, கம்பேரிசனில் சொல்கிறோம். என்னால் நேற்று குதிக்க முடியல, ஆனால் அவங்களால குதிக்க முடிந்தது அப்படின்னு சொல்லும் பார்த்தீங்களா. அந்த இடத்துல தான் ஷீ வாஸ் ஏபிள் டு ஜம்ப். ஓகேங்களா, ஷீ வாஸ் ஏபிள் டு ஜம்ப். சி வந்து நம்மளுக்கு வந்து ஃபாஸ்ட்டில் வந்து வாஸ் வரும், ஏபிள் டு நம்மளோட ரூட் வர்பு, வி வந்து ஜம்ப். ஓகேங்களா, ஷீ வாஸ் ஏபிள் டு ஜம்ப். ஓகேங்களா, இந்த மாதிரி கம்பேரிசனில் படித்தா தான் நம்மளுக்கு வந்து முடியும், அது வந்து எப்படி பாஸ்ட்டில் நம்மளுக்கு ஆக்ட் ஆகுதுன்றது நம்மளுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் வரும். ஓகேங்களா, அதுக்காக தான் நான் இந்த 3 இதுவும் எடுக்கிறேன். இதுக்கப்புறம் வந்து நம்மளை இதை யூஸ் பண்ணதுக்கு நம்ம தயங்கவே கூடாது. ஓகேங்களா, ஃபோர்த் ஒன் பார்க்கலாம். அவனால் பாட முடிந்தது சொல்லும் பார்த்தீங்களா, அவனால் பாட முடிந்தது அப்படின்றப்போ ஹீ வாஸ் ஏபிள் டு சிங். ஹீ வாஸ் ஏபிள் டு சிங். ஓகேங்களா, என்னால் பேச முடியல, அவனால் பேச முடிந்தது சொல்லுவோம் பார்த்தீங்களா. அந்த கம்பேரிசனில் நம்ம இந்த மாதிரி பேசலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, இதை மட்டும் பை ஹார்ட் பண்ணி வச்சுங்க, இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, நம்ம ஒர்க் பண்ணுற இடத்துலையும் சரி, ஸோ நம்ம கம்பெனியில் ஒர்க் பண்ணுவோம். ஸோ அந்த இடத்துல வந்து என்னால் மிஷின் ஓட்ட முடியல, அவனால் ஓட்ட முடிஞ்சுதுப்பா அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. அந்த இடத்துல நம்மளுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த கம்பேரிசனுக்காக சொல்கிறேன். உங்களால் திறக்க முடிந்தது. ஓகேங்களா, உங்களால் எப்படி தான் திறக்க முடியுதுன்னு தெரியல, என்னால் திறக்க முடியல, உங்களால் எப்படி திறக்க முடிஞ்சதுன்னு எனக்கு தெரியல சொல்லுவோம் பார்த்தீங்களா. அந்த இடத்துல தான் எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா யூ வேர் ஏபிள் டு ஓப்பன். ஓகேங்களா, யூ வேர் ஏபிள் டு ஓப்பன், உங்களால் திறக்க முடிந்தது.
எனக்கு தெரியும் உங்களால் திறக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் பார்த்தீங்களா. சேம் அதே இடத்துல வந்து எப்படி சொல்லணும் அப்படின்னா யூ ஆர் ஏபிள் டு ஓப்பன். ஓகேங்களா. அவளால் கதவை மூட முடிந்தது. ஓகேங்களா. நம்மளால் முடியாது, ஆனால் அவங்களால முடிஞ்சிருக்கும். ஓகேங்களா. அந்த இடத்துல வந்து நம்ம இந்த மாதிரி பேசணும். ஓகேங்களா. ஷி வாஸ் ஏபிள் டு க்ளோஸ் த டோர். அவளால் கதவை வந்து மூட முடிந்தது அப்படின்றப்போ ஷி வாஸ் ஏபிள் டு க்ளோஸ் த டோர். ஓகேங்களா. கம்பேரிசன் புரியுதா பாருங்கள். சேம் இதே இடத்துல நம்ம குட்டும் போட்டு பேசலாம் ஃப்ரெண்ட்ஸ், எந்த தப்பும் கிடையாது. ஆனால் நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா அந்த கம்பேரிசனில் வந்து குட்டு வந்து அந்தளவுக்கு சூட்டபுளாக இருக்காது. ஓகேங்களா. அதனால் நம்ம வந்து பி வேர்ப் வந்து ஆட் பண்ணுறோம். எங்களால் தண்ணீர் குடிக்க முடிந்தது சொல்லும் பார்த்தீங்களா. எங்களால் தண்ணீர் குடிக்க முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு அவளால் தண்ணீர் குடிக்க முடியல, ஆனால் எங்களால் குடிக்க முடிஞ்சது அப்படின்னு சொல்லும் பார்த்தீங்களா. அந்த இடத்துல வந்து வி ஆர் ஏபிள் டு ட்ரிங்க் வாட்டர். ஓகேங்களா. கான்செப்ட் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு லைஃப்பில் மறக்கவே மறக்காது ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப ஈஸியான கான்செப்ட். ஓகேங்களா. நம்ம இந்த மாதிரி புதுசாக படிக்கிறப்ப தான் நம்மளுக்கு வந்து இங்கிலீஷில் வந்து நிறைய நாலேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா. அதுக்காக தான் நம்ம வந்து இந்த புதுசாக வந்து தினமும் படிக்கிறோம். இது வந்து டே பை டே கான்வர்சேஷன் கம்பல்சரி யூஸ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. ப்ரெசென்ட்டில் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், என்னால் சாப்பிட முடியுது. ஓகேங்களா. அது நம்மளோட திறமை. அது பாஸ்ட்டில் வந்து என்னால் முடியாதது வந்து அவன் செஞ்சிட்டான், கம்பாரிசன். ஓகேங்களா. பாஸ்ட்டில் வந்து குட்டுக்கோட ரீப்ளேஸ்மெண்ட்டாக தான் நம்ம வாஸ் வந்து யூஸ் பண்ணுறோம், ஏபிள் டு. ஓகேங்களா. அது வந்து எபிலிட்டியோட ஒரு ஜெராக்ஸ் மாதிரி. ஓகேங்களா. என்னால் செய்ய முடியாது, அவனால் செய்ய முடிந்தது அப்படின்னு சொல்கிற இடத்துல வந்து நம்ம வந்து இந்த மாதிரியான பாஸ்ட் ஏபிள் டு வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா. அதுலேருந்து சில ஹோம்ஒர்க் தந்திருக்கேன். ஸோ அதை மட்டும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். அவனால் போக முடிந்தது. ஓகேங்களா. என்னால் போக முடியல, அவனால் போக முடிந்தது அப்படின்னு சொல்லும் பார்த்தீங்களா. அந்த இடத்துல எப்படி வந்து யூஸ் ஆகும்னு பாருங்கள். அவர்களால் ஓட முடிந்தது சொல்லும் பார்த்தீங்களா. என்னால் ஓட முடியல, ஆனால் அவர்களால் ஓட முடிந்தது அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. அந்த இடத்துல நம்மளுக்கு எப்படி வரும்னு சொல்லிவிட்டு எனக்கு வந்து ஆன்சர் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. நீங்கள் கமெண்ட் பண்ணுறப்போ உங்களுக்கு அப்படியே ஸ்டோர் ஆகிடும். நம்ம ஒரு ஸ்லைட்லேயே வந்து நான் உங்களை வந்து புரிஞ்சுக்க வச்சுருவேன். ஸோ அப்கமிங் ஸ்லைடு வந்து சும்மா எக்ஸாம்பிள் மட்டும்தான். அதை நீங்கள் அப்படியே டே பை டே ஆக்ஷனில் வந்து நீங்கள் பேசி பழகுனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட நாலேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகிடும். சரி, அதோட முடிஞ்சிச்சு. இப்போ ஃப்யூச்சர் பார்க்கலாம். ஃப்யூச்சரில் வந்து ஆல்ரெடி நான் சொன்னது தான் வில் பி. ஓகேங்களா. வில் பி வந்து எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் சூட்டபிள். ப்ளஸ் இங்கே தான் வந்து கேன் நம்மளுக்கு வராரு. ஓகேங்களா. நம்மளோட சப்ஸ்கிரைபர் வந்து ஒருத்தர் கேட்டார் என்கிட்ட, கேன் வந்து எப்படி இமிடியேட் ஃப்யூச்சராக வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார். ஓகேங்களா. அதோட ரீப்ளேஸ் தான் வில் பி. ஓகேங்களா. வில் பின்ற இடத்துல கேன் யூஸ் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஆல்ரெடி உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஸ்லைடே சொல்லிட்டேன். முடிகிறது அப்படின்னா ப்ரெசண்ட்டு, முடிந்தது அப்படின்னா பாஸ்ட்டு. ஓகேங்களா. முடியும் அப்படி தான் வரும் ஃபியூச்சர். கரெக்டாக. கேன் அப்படின்னா நல்லா யோசிச்சு பாருங்கள். கேன் வந்து ஃபியூச்சரில் எப்படி நம்ம சொல்லுவோம், இமிடியேட் ஃபியூச்சர். நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ சொல்லியிருக்கேன். அதோட ரிலேஷன் எப்படின்னா வில் பிக்கு பதிலாக தான் நம்ம கேன் யூஸ் பண்ணுறோம். கரெக்டுங்களா. ஐ கேன் ரன். ஓகேங்களா. என்னால் ஓட முடியும். சேம் அதே தான், அதே இடத்துல தான் நம்ம வந்து இங்கே வில் பி வந்து ஆட் பண்ணுறோம். அந்த வில் பிக்கு பதிலாக நீங்கள் வந்து கேனும் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. ரெண்டுமே சேம் தான். ரெண்டுமே வந்து ஃபியூச்சரை ரெஃபர் பண்ணுறது தான். ஓகேங்களா. அதனால் வந்து எந்த ஒரு கன்ஃபியூஷனும் தேவையில்லை. ஐ வில் பி ஏபிள் டு ஸ்லீப். என்னால் தூங்க முடியும். ஓகேங்களா. ஐ வில் பி ஏபிள் டு ஸ்லீப். ஓகேங்களா. அதே தான் நான் கேன் சொல்கிறப்போ வந்து கேன் எப்படி ஃப்யூச்சரில் வரும்னு சொல்லிட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டார். ஓகேங்களா. ஸோ அவங்களோட கமெண்ட்டை நான் படிச்சுட்டு அவங்களுக்கு ஷேர் பண்ணதுக்கப்புறம் தான் சரி இதை பற்றி ஒரு கிளாரிஃபிகேஷன் போட்டால் தான் அவங்களுக்கு ஒரு ஐடியா வரும்னு சொல்கிறதுக்காக தான் இந்த சென்டென்ஸ் நான் வந்து 3 டென்ஸும் வந்து போட்டிருக்கேன். ஓகேங்களா. ஃபஸ்ட் டைம் போட்டிருக்கேன். ஸோ உங்களோட அட்வான்ஸ் நாலேஜுக்காக தான். செகண்ட் பார்க்கலாம். அவளால் சமைக்க முடியும் சொல்லும் பார்த்தீங்களா. அவளால் சமைக்க முடியும் அப்படின்னா ஷீ கேன் குக். கரெக்டாக. ஷீ கேன் குக் அப்படின்னா அவளால் முடியும், சமைப்பதற்கு முடியும். ஓகே. சேம் அதே பதில் தான் ஷீ வில் பி ஏபிள் டு குக். ஓகேங்களா. இது நம்ம கான்செப்ட். ஷீ வில் பி ஏபிள் டு குக். போத் ஆர் சேம். கான்செப்ட் மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா போதும் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்களோட டே பை டே ஆக்ஷனில், டே பை டே ஆக்டிவிட்டியில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா. நம்ம வந்து எங்கெல்லாம் இந்த மாதிரி சென்டென்ஸ் படிக்கிறப்போ சரி இது ஃப்யூச்சரில் வந்து அந்த சப்ஜெக்டால் இதை செய்ய முடியும் அப்படின்னு நம்மளுக்கு வந்து ஒரு ஐடியா வந்துடணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. தேர்ட் ஒன் பார்க்கலாம். அவர்களால் சண்டை போட முடியும். ஓகேங்களா. நம்மளால் சண்டை போட முடியாது, அவங்களால சண்டை போட முடியுமா நாளைக்கு, நம்ம போகக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. அந்த இடத்துல நம்ம இப்படி தான் சொல்லணும். தே வில் பி ஏபிள் டு ஃபைட். தே வில் பி ஏபிள் டு ஃபைட். ஓகேங்களா. தே கேன் ஃபைட். அவங்களால சண்டை போட முடியும். போத் ஆர் சேம். கரெக்ட். ஓகேங்களா. நம்ம இந்த இடத்துல கேனும் யூஸ் பண்ணிக்கலாம், இதுவும் யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் பட் கம்பேரிசனில் ரெண்டுமே போத் ஆர் சேம். ரெண்டுமே வந்து ஃப்யூச்சரை தான் டிபெண்ட் பண்ணியிருக்கும். ஓகேங்களா. ஃபோர்த் ஒன் பார்க்கலாம். அவனால் பேச முடியும். ஓகேங்களா. அவனால் பேச முடியும் அப்படின்றப்போ ஹீ வில் பி ஏபிள் டு ஸ்பீக். ஏன்னா வில் பின்றது எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் சேம் தான். ஓகேங்களா. வில் பி ஏபிள் டு ஸ்பீக். ஃபோர்த் ஒன் வந்து ரொம்ப ஈஸியானதாக கொடுத்துருக்கேன்.
இது வந்து நம்ம எல்லா எக்ஸாம்பிளையும் பார்க்குறது தான். இங்கே கேன் வச்சு யூஸ் பண்ணுறது நம்ம வில் பி வந்து புதுசாக ஆட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஹீ வில் பி ஏபிள் டு ஸ்பீக். ஹீ வில் பி ஏபிள் டு ஸ்பீக். ஃபிஃப்த் ஒன் பார்க்கலாம். எங்களால் பார்க்க முடியும் சொல்லும் பார்த்தீங்களா? எங்களால் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வி வில் பி ஏபிள் டு சி. வி வில் பி ஏபிள் டு சி. ஓகேங்களா? கான்செப்ட் மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஈஸியாக பேசிடலாம். நம்ம சொல்கிற எல்லாமே வந்து நான் உங்களை டே பை டே வந்து என்கரேஜ் பண்ணினே இருப்பேன். ஓகேங்களா? உங்களை வந்து டிமோட்டிவேட் பண்ணவே மாட்டேன். எல்லா நாளும் என்கரேஜ் பண்ணினே இருப்பேன். அப்போ மட்டும்தான் உங்களுக்கு வந்து படிக்கணுன்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். ஓகேங்களா? நம்மள மோட்டிவ் பண்ணுறதுக்கு யாரான ஒரு ஆள் இருக்கணும்ல ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி நான் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பேன். ஸோ உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் என்கிட்ட கேட்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த வில்லுலேருந்து ஒரு கம்மியாக தந்திருக்கேன். ஏன்னா ஆல்ரெடி நம்ம கேன்லேயே நிறைய படிச்சிட்டோம். ரெண்டும் சேம் தான். கேனுக்கு பதிலாக இங்கே வில் பி ஏபிள் டு அது மட்டும் யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? போத் ஆர் சேம். அதனால் கேனில் வந்து கொஞ்சம் மினிமம் லெவல் ஆஃப் த எக்ஸாம்பிள் மட்டும்தான் பார்த்துருக்கோம். ஓகேங்களா? அதுலேருந்து கொஞ்சம் எக்ஸாம்பிள் தரேன். அது வந்து அந்த ஹோம்ஒர்க் மட்டும் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ அதுலேருந்து உங்களுக்கு ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். ஆனால் பாஸ்ட்டும் ப்ரெசென்ட் இது ரெண்டும் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கம்பேரிசனில் வரும். ஸோ அதை மட்டும் நல்லா 1 more time 2 times கூட நல்லா ரிப்பீட் பண்ணி பார்த்து கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு டே பை டே கான்வர்சேஷனில் கம்பல்சரி யூஸ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அதுக்காக தான் நான் சொல்கிறேன். ஃபியூச்சர் வந்து நான் சொல்லிட்டேன் ஆல்ரெடி. அந்த இடத்துல நம்ம கேனும் யூஸ் பண்ணிக்கலாம், வில் பி யூஸ் பண்ணிக்கலாம். போத் ஆர் கரெக்ட். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். அவர்களால் சாப்பிட முடியும் சொல்லும் பார்த்தீங்களா? அவர்களால் சாப்பிட முடியும், அவளால் பேச முடியும், எங்களால் பாட முடியும். ஓகேங்களா? ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும் முடியும்னு வந்தாவே கேன் யூஸ் பண்ணி நம்ம பழகிட்டோம். கேனும் யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் அட்வான்ஸாக கொஞ்சம் இது பண்ணணும், கம்பேரிசனாக சொல்லணும் அப்படின்னா நம்ம வில் பியும் யூஸ் பண்ணிக்கலாம். வில் பி ஏபிள் டு அதையும் யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். போத் ஆர் கரெக்ட். ஓகேங்களா? எனக்கு இந்த ஆன்சரை மட்டும் எனக்கு கமெண்ட்டில் சென்ட் பண்ணுங்கள். எதனா எரர் இருந்தேன்னா நான் உங்களுக்கு வந்து டவுட் இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க, நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? இதுவரை நம்ம படித்தது எல்லாமே வந்து கோர் ரிலேட்டட் தான் ஃப்ரெண்ட்ஸ். நான் இன்னும் நெகட்டிவ் உங்களுக்கு சொல்லியே தரல. ஓகேங்களா? நெகட்டிவ் வீடியோ போடுறப்போ அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம இதுவரையும் பார்க்குறதுல பாசிட்டிவ் தான் பார்க்குறோம். ஸோ அதுலேயே நம்மளுக்கு ஃபஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துச்சுன்னா நெகட்டிவ் சேம் தான். அந்த வில் பக்கத்தில் ஒரு நாட் ஆட் பண்ணிட்டா முடிஞ்சு. ஓகேங்களா? நெகட்டிவ் ரொம்ப ஈஸி. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து WH கொஸ்டினில் வந்து எப்படி சென்டென்ஸ் வரும்னு சொல்லிட்டு ஒரு நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தார். அவருக்காக தான் நெக்ஸ்ட் வீடியோ போடலான்னு இருக்கேன். ஸோ இது வரைக்கும் நம்ம கான்செப்ட் வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருந்தேன்னா நம்ம வீடியோக்கு வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். புதுசாக யாரானா பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நம்ம டே பை டே ஆக்டிவிட்டியில் வந்து டே பை டே வீடியோவில் வந்து ஒரு ட்ரிக்ஸ் கொடுத்துனே இருக்கும். அது உங்களோட டே பை டே கான்வர்சேஷனுக்கு இல்லை இங்கிலீஷ் நாலேஜுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்மக்கிட்ட கேட்டார். ஸோ எப்படி நியூ வேர்ப்ஸு அல்லது நியூ வொக்காபுலரிஸ் எப்படி பை ஹார்ட் பண்ணுறது, அதை எப்படி ஃப்யூச்சரில் மறக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார். ஸோ அதுக்காக நம்ம சொல்கிறது தான். அதுக்காக ஒரு ட்ரிக்ஸு உங்களுக்கும் தெரியட்டுன்றதுக்காக நாங்கள் சொல்கிறோம். ஸோ எப்படி பேசணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம வந்து ஒரு புதுசாக ஒரு வேர்ட்ஸை வந்து இங்கிலீஷில் கற்றுக்குறோம் அப்படின்னா அதை வந்து ஒரு நாள் ஃபுல்லாக பேசிக்கினே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எதனா ஒரு புது பாட்டு விட்றாங்கன்னா சினிமாவில், ஸோ அந்த பாட்டு வந்து நம்மளை பாடிக்கினே இருப்போம். உங்களுக்கே தெரியும், அந்த ஃபீலிங்ஸ் இருக்கும். ஓகேங்களா? அந்த டைமில் வந்து அந்த பாட்டு வந்து நம்ம எந்த டைம் கேட்டாலும் நம்ம வாயில் வரும். ஓகேங்களா? அதே கான்செப்ட் தான் நம்ம வந்து இங்கிலீஷில் ஒரு நியூ வொக்காபுலரிஸோ அல்லது நியூ வேர்ப்ஸ் படிக்கும் பொழுது நம்ம வாயில் அதை சொல்லிக்கினே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். மறுநாள் எழுந்த பிறகும் நம்ம அதை சொல்லி பார்க்கணும், நம்மளுக்கு ஞாபகத்தில் இருக்கா அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஒன் டைம் உங்களுக்கு ஞாபகம் வரலைன்னா ஒன் டைம் வந்து நீங்கள் அதை எடுத்து பார்த்துட்டுக்கப்புறம் உங்களுக்கு வந்து லைஃப் ஃபுல்லாக மறக்காது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இப்படி தான் படிக்கணும். ஒரு நியூ வொக்காபுலரிஸாக இருக்கட்டும், நியூ வேர்ட்ஸாக இருக்கட்டும், இங்கிலீஷில் இப்படி தான் படிக்கணும். அதை டே பை டே வந்து நம்ம சொல்லிக்கினே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச்.